வந்துட்டேன் நல்லபடியா சொன்ன வாக்க காப்பாத்துற மாரி, லாஸ்ட் விளாக் வீடியோல நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? இந்த சாட்டர்டே, சண்டே விளாக்ல வெறும் கேப்பிட்டல் கிரியேஷன் எப்படின்னு மட்டுமே பார்க்க போறோம். அதுவும் என்னோட ஓன் பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் சொல்லி தர போறேன். இது பார்ட் 1, பார்ட் 2 நாளைக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் நெறைய பேர் காமனா பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நான் சக்திமான் மாரி கீழ்ப்படிக்கட்டுல இருந்து மாடிக்கு குதிக்க போறேன்டான்றது தான். அந்த தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. வாட்டெவர் உங்க பிசினஸ், அதுல ஹையர் கேப்பிட்டல பார்க்காம எவ்வளோ தூரம் லோயர் கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு பாருங்க. 500க்குள்ள 200க்குள்ள ஏன் 100க்குள்ள கூட போட முடியும். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பிஸ்னஸ். அதை பொறுத்து லோயர் அமௌண்ட்டில் நீங்கள் கேபிட்டல் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண சேல் பண்ண எப்படியாச்சும் மினிமம் உங்களோட தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு ஒரு 3 to 4 ஆர்டர்ஸ் கிட்ட வரும். அதில் வர ப்ராஃபிட்டை நீங்கள் யூஸ் பண்ணி அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதை யூஸ் பண்ணி அடுத்த திங்ஸ் நீங்கள் வாங்க ஆரம்பிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும்னா, எனக்கு இந்த அவன் தான் பிரைமரி திங்கே. ஆனால் நான் இதை ஃபஸ்ட்டு நான் வாங்கவே இல்லை. இதுக்கு ஆல்டர்னேட்டாக குக்கர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த பேக்கிங் திங்ஸ்லாம் எனக்கு கம்பல்சரி தேவை, ப்ளஸ் டின் கம்பல்சரி தேவை. ஒரு பீஸ் கேக் நான் பண்ணணும்னாலுமே எனக்கு அந்த ஸ்கொயர் டின் கம்பலாக தேவை தான் படுது. அதனால எடுத்த எடுப்பில் 15K 20Kன்னு அவனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் குக்கரில் பண்ண ஆரம்பித்தேன். பீஸ் கேக்ஸ் தான் நான் ஸ்டார்டிங்கில் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஒரு 3Kக்கு ஒரு குட்டி அவன். அந்த அவனில் மேக்ஸிமம் 1 kg தான் பண்ண முடியும். அதுவே ஒரு டைட் ஃபிட்டில் தான் நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம 1/2 kg லிமிட் வச்சுக்கலாம். ஸோ அது வர மட்டும் அப்போதைக்கு நான் பிகினர் ஸ்டேஜில் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் போக போக நம்ம கையில் எப்படியும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சேவிங்ஸ் வரும் பார்த்தீங்களா? அந்த சேவிங்ஸ் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் ப்ராஃபிட் அமௌண்ட்டை தனியாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ப்ராஃபிட் வச்சு எதெல்லாம் இப்போ கண்டிப்பாக நெசசிட்டி, லைக் ஸ்பேச்சுலா கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு கேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அடுத்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் டின்னு தேவைப்படும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ப்ராஃபிட் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் 1.5 years கழிச்சு தான் என்னோட பெரிய சைஸ் அவனே வாங்க ஆரம்பிச்சேன், விச் இஸ் ப்ரொஃபஷனல் அவன். ஒரு மெயின் திங் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பண்ண வேண்டியது என்னென்னா, காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் கேல்குலேஷன் கரெக்டாக எடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா வாட் எவர் உங்கள் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்க்கான திங்ஸ் எங்கெங்கே கிடைக்கும் இதெல்லாம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இதுக்கு ஆல்டர்னேட்டாக எதை யூஸ் பண்ணிக்கலான்றதை பார்க்கலாம். காஸ்ட்டை வச்சு ப்ராஃபிட் ஈஸியாக நம்ம எடுக்கலாம். இதோட பார்ட் 1 முடிஞ்சுது. அடுத்த பார்ட் 2ல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே சொல்லித்தர போகிறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி யாராச்சும் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன்ட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு ஹெல்ப் பண்ணி விடுங்க. அடுத்த பார்ட் 2ல் பார்க்கலாம் நாளைக்கு. பாய்.